உலகத்தில் சில நாடுகளுக்கிடையிலான பதற்றம் ஒரே ஒரு நாளில் முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடியதாக மாறலாம். இப்போ அப்படி ஒரு பதற்றம்தான் ஈரான் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளுக்கிடையே மெதுவாக ஆனால் ஆபத்தாக வளர்ந்து வருகிறது. இந்த மோதலின் தொடக்கம் இன்றைய விஷயம் இல்லை. 1979ஆம் ஆண்டிலிருந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத ஒரு நிலைக்குள் சென்று விட்டார்கள். அரசியல் மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் அதிகார போட்டிகள் இந்த இடைவெளியை இன்னும் அதிகமாக்கின. ஈரானின் அணுசக்தி திட்டம் அமெரிக்காவின் பார்வையில் அது உலக பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல். ஆனால் ஈரான் சொல்வது இது நம் நாட்டின் பாதுகாப்புக்காக. இன்றைய நிலவரம் என்னன்னா, நேரடி முழு போர் இன்னும் தொடங்கலை. ஆனா மறைமுக தாக்குதல்கள், மிரட்டல்கள், பதிலடி நடவடிக்கைகள் இந்த பதற்றத்தை நாளுக்கு நாள் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கு. இந்த மோதல் இரண்டு நாடுகளோட மட்டும் நின்று விடாது. எரிபொருள் விலை, உலக பொருளாதாரம், மற்ற நாடுகளின் அமைதி எல்லாத்தையும் இது பாதிக்கும். போன் கதை இல்ல, அது மனூன் கதை இல்ல, அது மனித உயிர்களின் உண்மை. உண்மையை புரிந்து கொள்வோம். அமைதியே இந்த உலகத்தின் உண்மையான வெற்றி. போர் ஒரு விளையாட்டில்லை, அது கார்ட்டூன் இல்லை, அது மனித உயிர்களின் உண்மைக்கால உண்மையான வெற்றி.